இதுதான் இன்டர்வியூக்கு போகக்கூடிய மாணவன் செய்யற மிகப்பெரிய தப்புங்க. எனக்கு எல்லாம் தெரியும். முதல்ல தமிழ்நாட்டில இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இது போன்ற பணிகளுக்கு வரணும். இப்படி பெரும் கனவோடு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கனவு காணக்கூடிய மக்களுக்கு ஒரு நான் முதல்வன் திட்டம் வச்சு பிளாஸ்டிக்கு பதிலாக என்ன பயன்படுத்தலாம்? பிளாஸ்டிக் எல்லாம் உடைக்கணும்னு சொல்றீங்க. ஊட்டியில வந்து பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த பாலியேட்டிவ் யூஸ் பண்ணலாம், அந்த அதை யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. உடனே சேர்மன் சொல்றாரு, பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாதா? பாட்டில் கண்ணாடி கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணலாம் சார், அது உடஞ்சிரும்ல. சார் சொன்னது இன்னொரு தெருக்குள்ள ஞாபகம். கல்லாத மேற்கொண்டுள்ளதுடன் கசத வல்லதும் மையம் தரும். தெரியாத தெரிஞ்ச மாதிரி நடிச்சேன்னா அவங்க தெரிஞ்சதுல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இது நம்மளுடைய அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையத்தினுடைய அலைவரிசைக்காக குடிமைப்பணி ஆற்றுப்படை அப்படிங்கிற பேர்ல நம்ம வந்து நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் சார். இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுடைய நோக்கம் முக்கியமா வந்து நீங்க வந்து ஃபார்மர் டிஜிபி சைலேந்திர பாபு சார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஒரு ரோல் மாடல் ஆபீசர் எல்லாருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஆளுமை தேர்வுக்காக நம்ம பயிற்சி மையத்தில் இருக்கு ஒரு 88 மாணவர்கள் போறாங்க. அவங்களுக்கு நீங்க கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. இப்போ நீங்க 25 வருஷமா நம்ம அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையத்துக்கு வந்து நீங்க சர்வீஸ் இருக்கும்போது சரி எப்போதும் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நீங்க பொதுவாக உங்களுடைய இன்டர்வியூ போடக்கூடிய ஆளுமை தேர்வுக்கு போகக்கூடிய கேண்டிடேட்ஸோட மென்டாலிட்டி பத்தி எப்படி சார் பாக்குறீங்க? ஸோ முதல்ல தமிழ்நாட்டில இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இது போன்ற பணிகளுக்கு வரணும். அப்படி பெரும் கனவோடு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கனவு காணக்கூடிய மக்களுக்கு ஒரு நான் முதல்வன் திட்டம்னு வச்சு அவங்களுக்கு 7,500 ரூபா ஸ்டைஃபண்ட் கொடுத்து இங்கேயே தங்க வச்சு அதுல இந்த வருஷம் மட்டும் 87 பேர் மெயின் தேர்வும் பாஸ் பண்ணி இறுதி கட்ட தேர்வு இன்டர்வியூ வரைக்கும் கொண்டு போயிருக்கிறீங்க. எனவே உங்களுக்கு பாராட்டுகள். நன்றி சார். ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் உங்களுக்கு பாராட்டுகள். இந்த ஐஏஎஸ் கனவு காணக்கூடிய இந்த போட்டியாளர்களுடைய வாழ்க்கையில பெருந்துயரம் என்னன்னா, முதற்கட்ட தேர்வு ப்ரிலிம் பாஸ் பண்ணி மெயினும் பாஸ் பண்ணி இன்டர்வியூல போய் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா மீண்டும் அவங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது இதுதான் மிகப்பெரிய துயரம். அதுவும் இப்போ தமிழ்நாட்டில் இருந்து மெயின் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் வாங்கி இன்டர்வியூனால பாதிக்கப்பட்டு மற்ற இடங்களில் உள்ள மக்கள் நிறைய மார்க் வாங்கி ஒரு ஆளுக்கு எனக்கு மார்க் கம்மியாக போச்சு அதனால எனக்கு ஐஏஎஸ் போச்சு அப்படின்றது பெரிய துயரம். ஸோ அவங்களுடைய துயரத்தை களையக்கூடிய வகையில் இப்போ நீங்கள் இன்டர்வியூ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கும் உங்களுக்கு பாராட்டுகள். ஸோ இந்த ஐஏஎஸ் தேர்வு என்பது முதல் கட்ட தேர்வு முடிஞ்சு 2வது கட்ட தேர்வு முடிஞ்சு அந்த நேரத்தில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய போட்டியாளர்களுக்கு ஒரு அசட்டு தைரியம் வந்துடுது. அவ்வளோதான் நமக்கு கிடைச்சிரும், இது என்ன இன்டர்வியூ தானே நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய தவறான எண்ணம். இந்த எண்ணம் உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் இந்த மெயின் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூல மார்க்கும் வராது. ஐஏஎஸ் கூட அவங்க கிடைக்க முடியாமல் போகலாம், ஒரு சர்வீஸும் கிடைக்காம கூட போகலாம். இது ஏன் சொல்றேன்னா, இந்த இன்டர்வியூ என்பதுங்க இவங்க நினைக்கிற மாதிரி சர்வசாதாரணமாக கடந்து போகாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் எத்தனையோ இன்டர்வியூ, நான் காலேஜில் படிக்கும்போது எம்எஸ்சி படிக்கும்போது நான் பண்ணாத இன்டர்வியூவா அப்படின்னு நினைப்பாங்க. உசைன் போல்ட் இருக்கான் இல்லைங்களா, உசைன் போல்ட் வந்து ஒலிம்பிக் போட்டியில 9 மெடல் வாங்கியிருக்கான். ஆனா அவன் ஆக்சுவலா ஓடினது வெறும் 112 செகண்ட் தாங்க. அவ்வளவுதான் ஓடிருக்கான். அப்ப இந்த 112 செகண்ட் ஓடுறதுக்கு அவன் எவ்வளவு நாட்கள், எவ்வளவு வாரங்கள் பிராக்டிஸ், எவ்வளவு மாசம், எவ்வளவு ஆண்டுகள் பிராக்டிஸ் பண்ணியிருப்பான். அதுதான். ஸோ இந்த இன்டர்வியூ போகக்கூடியவங்க அடுத்த 1 மாசம் 1.5 மாசம் கடுமையான ஒரு பயிற்சி எடுத்து கொண்டு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த இன்டர்வியூல நல்ல மார்க் எடுக்க முடியும். அவன் என்னதான் படிச்சிருந்தாலும், அவங்க 10th டாப்பரு, +2 டாப்பரு, ஐஐடி டாப்பரு, அண்ணா யூனிவர்சிட்டி டாப்பரா இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில மாணவர்கள் தான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி போய் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் 100, 120, 180, 90 வாங்கி மார்க் மெயின் எக்ஸாமினேஷன் ரிட்டர்னில் நிறைய மார்க் வாங்கி கூட இது தொலைச்சிருக்கிறாங்க. ஸோ ஏன் ப்ரிப்பரேஷனுக்கு அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இந்த இன்டர்வியூங்கிறது கடைசி கட்டமாக இருக்கிறனால எல்லாருக்குமே இயற்கையிலேயே ஒரு விதமான நர்வஸ்னஸ் இருக்கும். நர்வஸ்னஸ், பதட்டம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆன்சைட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஆன்சைட்டி எல்லாருக்கும் இருக்கும். இந்திய ராணுவ தளபதியே இன்டர்வியூ போனால் அவருக்கும் இருக்கும். நான் டிஜிபி நானே இன்டர்வியூ போனால் எனக்கும் இருக்கும்.
ஆனால் அந்த 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 ஃபீலிங்கை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை வரணும்னா அந்த இன்டர்வியூ ஹால் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி ஒரு 100 முறையாவது நம்ம உட்கார்ந்து போயிட்டு இருக்கோம். ஓகே, மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட், மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம். வீட்லேயே ஒரு ரூமை இந்த மாதிரி செட் பண்ணி வைக்கலாம். நம்ம 1000 முறை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் போன ஒரு மாசத்துல, இது 1001வது முறை நான் அதை கடந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாதான் அந்த குறைஞ்சபட்ச ஆன்சைட்டியை குறைக்க முடியும், பதட்டத்தை குறைக்க முடியும். இல்லாட்டி அது பீதியா மாறிடும். ஓகே, நாங்கெல்லாம் அகில இந்திய அளவில் துப்பாக்கி சொல்லக்கூடிய போட்டிக்கு போயிருக்கோம். ஓகே, நம்ம கூட வச்சு போட்டி போடுற ஆளு அகில இந்திய அளவில் போட்டி போடக்கூடிய ஆளு ஒலிம்பிக் போனவெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சாலே பதட்டம் வந்துடும். ஒரு செகண்ட் வேற 5 செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சு போயிடும். இங்க 99% அடிப்போம், அங்க போய் 90% தான் அடிப்போம். பதட்டத்தில் எல்லாம் பதட்டம். ஸோ இந்த பதட்டத்தை கையாளணும்னா முதல்ல பிள்ளைகள் இந்த எக்ஸாமினேஷனை, இன்டர்வியூ என்பது ஒரு போட்டி, அது சும்மா கடந்து போறது கிடையாது. நீங்க முதல்ல எழுதினது எழுத்து போட்டி, இப்போ இருக்கிறது நேர்முக போட்டி தேர்வு. இன்டர்வியூ இஸ் ரிட்டன் இஸ் அ ஓரல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அவங்க. ரெண்டாவது, அவங்க இந்த அடுத்த 1 மாதம் கடுமையா அவங்க வந்து பயிற்சி எடுக்கணும். இந்த இன்டர்வியூ தேர்வுலங்க அவங்க எப்படி பார்க்குறாங்க, முதல்ல இந்த இன்டர்வியூ வந்து சர்வசாதாரணமாக போன உடனே 4 கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி பற்றியோ, 3 மொழி கொள்கையை பற்றியோ, இல்லை புட்டின் வந்ததை பற்றியோ, இல்லாட்டி இந்தியா ருப்பியினுடைய பணம் வேல்யூ குறைஞ்சதெல்லாம் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. முதல்ல அவங்கள வந்து உட்கார வச்சு அவங்கள நிதானமாக இருக்கிற மாதிரி வச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் இன்ட்ரடக்ஷன் அண்ட் இனிஷியேஷன். ஓகே, இந்த இன்ட்ரடக்ஷன் அண்ட் இனிஷியேஷன் அந்த பீரியடில் ஒரு 1 or 2 minutes or 5 minutes அவங்க காமாக உட்காந்துருக்கலாம். ஓகே, அதுக்கு பேர் தான் கேள்விலாம். சரி சார், இப்போ வந்து நீங்கள் நிறைய அனுபவத்தை நிறைய பார்க்குறீங்க சார். இப்போ வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போகும்போது எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது சார். அது வந்து திருக்குறள் வந்து கொஞ்சம் அதிகமாக பாப்புலர் இல்லாத குறள் தான். வெண்மை எனப்படுவது யாதனின் உண்மை உடையேம் யாம் எனும் செருக்கு. அதாவது அறியாமை அப்படின்னா என்னன்னா, நான் தான் அறிவாளின்னு நினைக்கிறது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. எனக்கு வந்து இன்டர்வியூல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும் பொழுது சில சமயம் இன்டர்வியூக்கு வந்துட்டோடனே நாம வந்து வேற யார்ட்டும் எதுவும் கேட்க வேண்டியதில்லை, நமக்கு எல்லாமே தெரியுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுற மாதிரி ஒரு சில மாணவர்கள் செயல்படுறதை நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நீங்களும் பார்த்துருக்க கூடும் உங்க அனுபவத்துல. அது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுதான் இன்டர்வியூக்கு போகக்கூடிய மாணவன் செய்யற மிகப்பெரிய தப்புங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற, நான் மெயின் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டேன்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். இதே மனப்பான்மை, ஆட்டிடியூட் அவர் இன்டர்வியூ ஹாலில் இருக்கும் அப்படின்னா அவர் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவார். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற முறையில் பதில் சொல்ல ஆரம்பிப்பார். நான் மெயின் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரி ஆள் அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்ன எந்த விதத்திலையும் குறைவாக எடை போட்டிருக்க கூடாது. நான் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்தக்கூடிய ஐஐடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மாதிரி ஈக்குவலாக இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத என்ன பண்ணுவாங்கன்னாங்க, பதில் தெரியாமல் இருந்தாலும் சும்மா ஏதாவது பதில் சொல்லுவாங்க. இன்டர்வியூவில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு பொய் சொல்கிறதாங்க. என்னை கேட்டால் 10 கேள்வி 5 கேள்வி கூட சாரி சார் எனக்கு தெரியாது அப்படின்னு, இல்லை மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா கூட நேர்மைக்கு முழு மார்க் போட்டுருவாங்க. ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு அது வந்து நான் நல்லா எனக்கு தெரியும் அப்படின்னு காட்டுற மாதிரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா நேர்மைக்கு மார்க்கை குறைச்சிடுவாங்க. 100 மார்க் கீழே வந்துடும். நம்ம பிள்ளைகள்லாம் ஒரு 180 வாங்கினா தான் சான்ஸ். 180க்கு மேலே வாங்கிட்டாங்கன்னா ஐஏஎஸ்ஏ வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஸோ பொய் சொல்லக்கூடாது. இன்னொன்று, ஒருவேளை அங்கே கரெக்ட் பண்ணிட்டாங்க, இல்லைங்க இந்த மாதிரி அப்படின்னா நம்ம சரி சார் தேங்க்ஸ், ரொம்ப சொன்னதுக்கு தேங்க்ஸ். பிளாஸ்டிக்கு பதிலாக என்ன பயன்படுத்தலாம், பிளாஸ்டிக்லாம் ஒழிக்கணும்னு சொல்றீங்க, ஊட்டியில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. அங்கே அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி பாலியத்தில் யூஸ் பண்ணலாம், அந்த அதை யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. உடனே சேர்மன் சொல்கிறாரு, பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாதா? பாட்டில் நம்ம கண்ணாடி கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணலாம் சார், அது உடஞ்சிருமில்ல. இவருக்கு ஆன்சர் நல்ல ஒரு ஆன்சர் எடுத்து கொடுக்குறாரு அவருக்கு. ஆமாம் சார், பாட்டில்னா ஒரு நல்ல சொல்யூஷன். இன்னும் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் ஹோட்டல்லாம் அந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து என்வாரன்மெண்டலி ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, அதாவது உலக அளவிலேயே இன்டர்வியூவில் யாருக்கு மார்க் நிறைய கிடைக்குது, யாருக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு கேண்டிடேட் உண்மையாக இருக்கிறானோ, அவனை மாதிரியே சித்தரிக்கிறானோ, பி ஹிம்செல்ஃப், ஆத்தென்டிக், தன்னை இன்னொரு அறிவாளியாக காட்டிக்கொள்ளாமல் தன் மாதிரி, எனக்கு இங்கிலீஷ் இப்படிதான் இருக்கும், எனக்கு இவ்வளவுதான் தெரியும், எனக்கு வாரம் இவ்வளவுதான், என்னுடைய ப்ரொனன்சியேஷன் இப்படிதான், எனக்கு இந்த மாதிரி கிராமர் மிஸ்டேக்லாம் வரத்தான் செய்யும், இப்படி நம்ம இயற்கையாகவே போய் காட்டிட்டு வந்தாலே ஃபுல் மார்க் கிடைச்சிருக்கிறது. ஏன்னா இவர் வந்து சத்தியமானவர், இவர் இயற்கையானவர், ஆத்தென்டிக், நம்பலாம், நம்பிக்கையானவர். நீங்க வந்து நான் இல்லாததை காட்ட ஆரம்பிச்சேன்னா, தெரியாததை சொல்ல ஆரம்பிச்சேன்னா இவர் நம்ப முடியாது, நம்பகத்தன்மை இல்லை.
அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கிராமங்கள்லேருந்து எல்லாம் வந்து சர்வ சாதாரணமாக இங்கிலீஷ் எல்லாம் தப்பி சொல்லி கூட நல்ல மார்க் வாங்கி இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருக்கிறாங்க. ஓகே, ரைட் சார். அப்படி நிறைய இருப்பாங்க. இல்ல உங்க அனுபவம் ரொம்ப பெருசு சார். 25 வருஷமா மாணவர்களோட தொடர்ந்து பழகிட்டே இருக்கீங்க. ஆமா. நீங்க சார் சொன்னது இன்னொரு தெருக்குள்ள ஞாபகம் வருது. கல்லாத மேற்கொண்டு ஒழுகுதல் கசட வல்லதுவும் ஐயம் தரும். தெரியாத தெரிஞ்ச மாதிரி நடிச்சேன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுலேயே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு வள்ளுவர் எல்லாமே ஆராய்ச்சி சொல்லியிருக்காரு. ஆமா, நீங்க சொன்ன அதேதான். ரொம்ப தெரியும்னு சொல்லி ஆஸ்திரேலியால பிஹெச்டி படிச்சிருக்காரு ஒரு ஆள், பெரிய படிப்பு, அமெரிக்கா. அவர் பார்த்தாலே பர்சனாலிட்டியா இருப்பார், பயங்கரமா இங்கிலீஷ் பேசுவார். கடைசியில பார்த்தா 300 மார்க், அவருக்கு 60 மார்க்குங்க. ஓ, நம்ம ஓவர் ஸ்மார்ட்டா பேச போய் அவங்கள்ட்ட போய் தீவிரமா ஆர்கியூமெண்ட் பண்ணி. ஐஏஎஸ் என்று இல்ல, 3 தப்பு, பெரிய தப்பு இருக்குங்க. 1, நமக்கு தெரியாத தெரியும்னு சொல்லக்கூடாது. 2, அந்த போர்டுகிட்ட போய் விவாதம் பண்ணக்கூடாது. ஓகே. அவங்க ஜஸ்ட் நீங்க யாரு, இந்த வேலைக்கு பொருத்தமான ஆள் தானா அப்படின்னு பாக்குற மட்டும்தான் உங்களை கூப்பிடுறாங்க. அங்க போய் நம்ம விவாதம் பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. 3வதுங்க, இந்த ஐஏஎஸ் தேர்வு என்பது ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் தேர்வு. நமக்கு வந்து தமிழ்நாட்டில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்க சேவை பண்றதுக்கான ஒரு பணி. நம்ம வந்து அகில இந்திய பணிக்காக நம்ம அப்ளை பண்றோம். அப்படிங்கிற போது நமது நோக்கம், நமது பழக்க வழக்கங்கள், நம்முடைய கண்ணோட்டம் எல்லாமே தேசிய கண்ணோட்டமா இருக்கணும். உனக்கு பிடிச்ச ஒரு தலைவரை சொல்லணும்னா ஒரு தேசிய தலைவர் இல்லைங்களா, ஒரு பிடிச்ச ஒரு கதை அப்படின்னா தேசியத்தில் எல்லாம் தெரிஞ்சக்கூடாது. இல்லாட்டி இது போல அந்த மாதிரி ஒரு அரசாங்க, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபரா தான் நீங்க காட்சி அளிக்கணும். தெரியுதுங்களா? ஏன்னா நீங்க யூஆர் கோயிங் ஃபார் ஆல் இந்தியா சர்வீஸ். நீங்க அந்த கண்ணோட்டத்துல தான் போகணும், அந்த மனப்பான்மையில தான் போகணும். உங்க பதில்கள் அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில தான் இருக்கணும். தவிர நீங்க வந்து ரீஜனலிசம், லிங்குவிசம் இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாடு அரசியலுக்கு பயன்படுமே தவிர உங்களுக்கு வந்து ஒரு சிவில் சர்வீசஸ் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு இது பயன்படாது. அது நீங்க மனதில் ஏந்த வேண்டும். இன்டர்வியூல எப்படி பேசணும், டிப்ளமேட்டிக்கா பேசணும், அது தெரியணும் உங்களுக்கு. மற்றவங்க உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில் கூட பேசக்கூடாது. ரைட் சார். இப்போ வந்து உங்களுக்கு நிறைவு கேள்வி சார். நம்ம அடுத்த வாட்டி உங்களுக்கு டீட்டெயிலாக இன்டர்வியூ பண்ணோம். இன்டர்வியூ மட்டும் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த கேள்வி, இன்டர்வியூல வந்து ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ்லாம் வராது, எல்லாம் ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையில அப்படிதானா சார்? இப்போ வந்து இன்டர்வியூமே நீங்க வந்து ஒரு நபருடைய ஆளுமை, இவர் எப்படிப்பட்டவர், இவர் சூட்டபிள் தானா அப்படின்னு அசஸ் பண்றதுக்கான ஒரு தேர்வு என்கிற போது ஒரு மனிதனை நம்ம எப்படி எடை போட முடியும்? அவருக்கு இந்த விஷயங்கள் எவ்வளவு தூரத்துக்கு தெரிஞ்சிருக்கு. எனவே இன்டர்வியூ டெஸ்ட்ல வந்து அறிவுபூர்வமான கேள்விகள் கேட்க மாட்டார்கள்னு சொல்லி நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. நீங்க கடந்த 15 வருஷமா நடந்த எல்லா இன்டர்வியூ, அதனுடைய ஒரு வெர்பேட்டம் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் அறிவுபூர்வமான கேள்வி பதில் அப்படிங்கிற முறையில தான் இருக்கு. எனவே மாணவர்கள் வந்து ஐஏஎஸ் இன்டர்வியூ போகும்போது முதல்ல அவங்கள பத்தியது, அவங்க படிச்ச காலேஜ், அவங்க படிச்ச படிப்பு, அவங்க பெற்றவர்கள் பண்ற வேலை, அவங்க சொந்த ஊரு தமிழ்நாடு, இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு போனுங்க. டைரக்ட் கேள்வி கேட்டுருவாங்க. உங்க ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் மதுரை, எனக்கு ஒரு பையன் மதுரையை சேர்ந்த மாணவன் என்னென்னமோ சொல்றாரு. மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை இருக்குங்கிறத சொல்லவே இல்லைங்க, மெயின் மைண்டை விட்டுட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட இப்ப சமூக பிரச்சனைகள் இருக்கு, இப்ப இன்னைக்கு இந்திய பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு, வேலை இல்லாத பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து டைரக்டாவே கேட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்து பொருளாதார ரீதியா வந்து இந்தியா வந்து வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கான டைரக்ட் ஆன்சர் கண்டிப்பா வேணும். தமிழ்நாடு வந்து இன்னைக்கு 11.1% ஆனுவல் growth, எக்கனாமிக் growth இருக்குன்னா அதுக்கான வழிமுறையான காரணங்கள். ஸோ அறிவுபூர்வமான கேள்வி பதில்கள் கண்டிப்பாக கேட்கப்படும். அதை குறைவா மதிப்பிட முடியாது. மாணவர்கள் அதுக்கு தயாரா தான் போகணும். டேட்டா அது எல்லாமே டேட்டா எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும். கேட்கறாங்க ஈவன் தோ இன்டர்வியூனா இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு ரூல்ஸே இருக்கு. ஜெனரலி ஏற்கனவே இதை பத்தி எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு. மெயின் எக்ஸாமினேஷன்ல உங்களுடைய அறிவு திறமை எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நீங்க ஆளுமை திறமை தான் பாக்குறாங்கன்னு சொன்னாலும் ஆளுமையினுடைய மிக முக்கியமான அங்கம் அறிவு. விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு முக்கியமா மாணவர்கள் வந்து நிறைய பேசிடக்கூடாது. அதாவது நான் சொல்லுவேன், சிட்டப் உட்காரும் போதே நம்ம நல்ல ஆளுமை தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அவருக்கு முகத்துல பார்த்து பேசுறது கூட ஒரு சாந்தமான ஒரு முனிவருடைய நிதானத்தோட முகத்தை பார்த்துருக்கணும். ஸோ சிட்டப், ஸ்பீக் அப், தெரிஞ்சதை போல்டா சொல்லுங்க. ஷட் அப், 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் பேசி முடிச்சுட்டு வாய முடியணும். தொடர்ந்து ஏதாவது பேச போனீங்கன்னா பிரச்சனைல போய் மாட்டிக்குவீங்க, தெரியாத இடத்துல போய் சொல்லுவீங்க, அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க, நீங்க சொல்ல முடியாது. ஸோ 3 சென்டென்ஸ் 4 சென்டென்ஸ் வச்சு நிறுத்திடணும். நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்கும்போது அவர் கேள்வி இவங்களே பூர்த்தி பண்ணிடுவாங்க. அவர் கேள்வி கேட்க விட மாட்டாங்க, அவர் பேசி முடிக்கிறவங்களால பதில் இல்ல லாஸ்ட் சென்டென்ஸ் இறங்கி முடிச்சிடறது.
அந்த 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 இன்ட்ரெஸ்ட் Interest. அதெல்லாம் வேண்டாம். இது வந்து ரொம்ப சீரியஸான இடம். Yes, sir. அங்கே அவங்க கேள்வி கேட்டு முடிக்கட்டும். 1 2 3 செகண்ட் இடம் விடுங்க. அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்போ 2 செகண்ட் திங்க் பண்ணுங்க, எது நல்லா இருக்கும், எது சொல்லலாமா வேண்டாமா சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டியதை 4 சென்டென்ஸ் சொல்லி முடியுங்க. பேசாமல் எடுத்துங்க, அவ்வளோதான். இன்னொரு சிலர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி மாதிரி, ம். இது அவங்கெல்லாம் நம்ம மாமன் மச்சான் மாதிரி. சரி. சிலர் வந்து ரொம்ப அவங்க அதை கேட்டால் 2 வார்த்தை எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லக்கூடாது, கரெக்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த வகையில் ஒரு பேலன்ஸாக பண்ணணும். ரொம்ப முக்கியமாக இயற்கையாக இருந்திருக்குங்க, அவ்வளோதான். செயற்கையான மனிதனாக இல்லாமல் Yes, sir. நம்ம எப்படியோ அந்த கணக்கிலே சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே இயல்பாக இருக்கும். உங்களுக்கு அது கரெக்டாக தெரியும். இறுதி வரைக்கும் சில தவறுகள் நடந்தால் கூட உங்கள் மனதளவில் நான் நல்லா பண்ணலை, சரியில்லை, ஐயோ போச்சு அப்படிங்கிற ஃபீலிங்கே வச்சுக்காதீங்க. கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 10 கேள்வி 8 கேள்வி ராங், ஓகே. தெரியல. லாஸ்ட் 2 கேள்வி மட்டும் கரெக்டாக சொல்லி வந்தவருக்கு 206 மார்க் வந்திருக்கு. ஓ, சரி சரி சரி. 8 மார்க்கு தெரியாது சாரியா 8 கேள்வி, 8 கேள்வி சரியா 8 கேள்வி 8 கேள்வியில் 8 கேள்வி வந்து சரியா பதில் சொல்லல. 9 10 கரெக்டாக முடிச்சோட நீங்கள் போகலான்னு சொல்லிட்டாங்க, போயிட்டு வந்துட்டாங்க. 200 ஹையஸ்ட் மார்க். ஓ, சரி. இப்போ உங்களுக்கு நீங்க நிறைய 25 வருஷமா கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ஷன்ல இருக்கீங்க. போயிட்டு வந்துட்டு ஃபீட்பேக் கொடுப்பாங்கல்ல சார்? ஆமா. அப்போ நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம அசஸ் பண்ண பையன் இந்த மாதிரி வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி ஏதாவது ஒன்று நீங்க சொல்ல முடியுமா? ஆமாம், அதாவது நான் சில இடத்துல சில பிள்ளைகள் கண்டிப்பாக இவங்க பாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அவங்களெல்லாம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே கூப்பிடுவேன். ஆனால் அந்த இன்டர்வியூ முடிஞ்சோடனே அவங்களே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் இருப்பாங்க. என்ன நடந்துன்னு எங்களுக்கே தெரியலங்கிற மாதிரி. பிறகு கொஞ்சம் கழிச்சு உட்காந்து ஒன்றா எழுதுவாங்க. எழுதி பார்க்கும்போது நம்ம இங்கே நிறைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன கேள்வி கேட்டோமோ அப்படியே கேட்டாங்க. அங்கே ஓ, ஒரு டாக்டர் அவர் கேட்டேன், ஏங்க நீங்க டாக்டரா இருக்கிறீங்க, ஒரு எம்பிபிஎஸ் சீட் உங்களால வீணாக போகுது, நீங்க ஏன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டேன். வழக்கமா சொல்றது இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நாங்க சேவை செய்யணும் அப்படின்னு. சேவை செய்யணும்லாம் சொல்லாதப்பா, இது பெரிய பிரச்சனை. இது நீங்க சொல்லலாம் அந்த மாதிரி லார்ஜர் ஸ்கேல் பெரிய அளவில். இன்னைக்கு வந்து கம்யூனிட்டி மெடிசன் தான் பெரிய விஷயமா இருக்கு. ஒட்டுமொத்த மக்களுடைய ஹெல்த் தான் முக்கியம். அது போன்ற இடத்துல ஒரு பெரிய அளவில் ஒரு ரோல் எனக்கு பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். எனவே தான் நான் இந்த ஐஏஎஸ் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்படியே கேட்டாங்க. ஓகே. ஒரு பையனை பேர் ராஜேஷ் கண்ணன். ராஜேஷ் கண்ணன், ராஜேஷ் கண்ணான்னு ஒரு ஆள் இருந்தார், தெரியுமான்னு கேட்டேன். இல்லையே சார், தெரியலையே சார். தம்பி தெரியாது, உலக மகா சினிமா நடிகரப்பா. அப்படியே சார், நீ போய் அவன் படம் ஒரு 3 படமாவது பாரு, அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு போன்னு சொன்னேன். முதல் கேள்வி ராஜேஷ் கண்ணனா, ஹூ இஸ் ராஜேஷ் கண்ணா? அடிச்சாருங்க, எடுத்தது அடிச்சாரு, ஃபுல் மார்க். அவர் தான் இப்ப நம்ம திருவண்ணாமலை எஸ்பியா இருக்காரு, எனக்கு தெரியும். ஸோ இப்படி எனக்கு நான் நிறைய இதுல வந்து நம்ம என்ன சொன்னோமோ அப்படி அங்க வருது. அதுவும் நம்ம எஸ்டிஐ இங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. இன் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய வருவாங்க. நீங்க சார் இன் சர்வீஸ்ல இருக்கும்போது ரெகுலரா வருவீங்க. நான் நிறைய வாட்டி உங்களோட போர்ட்ல உட்காந்துருக்கேன், நீங்க கேள்வி கேட்கிற விதத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஸோ நாங்கள் நம்ம எஸ்டிஐல நம்ம தமிழ்நாடு ட்ரைனிங் சென்டர்ல எந்த மாணவனையும் நம்ம டிஸ்கரேஜ் பண்றதே கிடையாது சார். அவங்க சொல்றதை வச்சு எப்படி டெவலப் பண்றது, இவங்க சொல்றது கரெக்ட் தான், இதை கொஞ்சம் மாத்தி இப்படி சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அவங்களை இன்னும் கொஞ்சம் மெருகேற்ற வேல்யூ அடிஷன், மாடிஃபிகேஷன் சொல்லி கொடுக்கணும். நீங்க சொன்ன சரியில்லை அப்படின்னு நம்ம என்னைக்கு சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியாதுங்க, இந்த ஸ்டூடெண்ட் நமக்கு ஒரு நல்ல கேண்டிடேட் மாதிரி தெரிய மாட்டாரு. ஆமா, ஆனா போர்டுல அவங்க பிடிச்சிரும். ஐயோ பாவம், கிராமத்துல இருந்து வர்றாப்புல, ஸ்பெல்லிங் எல்லாம் தப்பா தான் இருக்கு, இல்லாட்டி பேசுற அந்த அக்சென்ட் மோசமா தான் இருக்கு, கிராமர் சரியில்லை, ஆனால் நல்லவன். நீங்க சொல்லிருக்கீங்க, முடிஞ்சு அவங்க போன உடனே நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சார் சொல்லிருக்கீங்க நம்ம இன்டர்வியூல பாத்தீங்களா சார், இது வந்து அவருக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, ஆனா இவர் வந்து ஒரு நம்பிக்கையான ஆளு, கடைசியில் நேர்மையா இருப்பாரு. ஸோ நம்ம ஃபுல் மார்க் போடணும், நம்ம போர்ட்ல சொல்லியிருக்கோம். ஸோ பி யுவர் செல்ஃப் இல்லைங்களா, டெல் வாட் யூ நோ, டோன்ட் டெல் லைஸ், don't argue with them, be a nationalistic perspective person. தேசத்திலிருந்து பார்க்கக்கூடிய மனிதனா, ஆல் இந்தியா பெர்ஸ்பெக்டிவ், அகில இந்திய கண்ணோட்டம் உள்ள ஒரு மனிதனா மட்டும் நீங்க அங்க போய் 45 நிமிஷம் இருந்து உண்மையா நீங்க யாரு அப்படிங்கறத அவங்களோட சொல்லிட்டு கும்பிட்டு வெளியே வந்தாலே போறோம், முழு மார்க். ரொம்ப மயிலி சார், உங்களோட பிஸி ஷெட்யூல்ல உங்களுக்கு நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ சம்பந்தமா மட்டும் நீங்க உங்க கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க. இன்னொரு நாள் நம்ம விரிவா பேசுவோம் சார். சரி, நன்றி சார். ஆல் இந்தியா சிவில் சர்வீஸோட வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு எப்பவும் தேவை சார். தேங்க்யூ மிஸ்டர் சங்கர் சரவணன். நன்றி சார். தேங்க்யூ டாக்டர் சங்கர் சரவணன். தேங்க்யூ சார். And a veterinary doctor. Okay. You are doing a good service. உங்க பேர்ல தான் ஹையஸ்ட் நம்பர் மெயின் பாஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இல்ல சார், நான் பண்ணும்போற சமயத்துல நான் இருந்தேன், அவ்வளவுதான் வாய்ப்பு. கண்டிப்பா பெரிய விஷயம். நமக்கு வந்து பழைய காலத்துல மாதிரி
தமிழ்நாட்டில் இருந்தால் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம உடனே உருவாக்கணும். கண்டிப்பாக ஆயிட்டு இருக்கு. சார். அதில் நமக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். மகிழ்ச்சி சார். நன்றி.